சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? பழைய சாதம் இருந்துச்சு, வத்தல் வறுத்து காலையில் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் வீக் தான் நான்வெஜ் செய்யலை, இந்த வீக் கண்டிப்பாக நான்வெஜ் தான் சொல்லி அம்மாவும் அப்பாவும் காலையிலே போய் நாட்டுக்கோழி மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு புதுசாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன். அம்மா எனக்கு பிரியாணிக்கு காயெலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் வீட்டிலலாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. வத்தல் மல்லிலாம் வாங்கி மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு 2 months வரைக்குமே வரும். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுருந்தேன் வீட்டில். என்ன தான் நான் பிரியாணி செஞ்சாலும் அப்பாவுக்கு கொஞ்சமாவது ஒயிட் ரைஸ் இருக்கணும். தங்கச்சி பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துருந்தாங்க. நான் பிரியாணி தம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். அம்மா அன்றைக்கி நாட்டுக்கோழியில் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அண்ணன் வேணும்னு ஆசை. நான் பிளட் பிரதராக இருந்தாலுமே நான் அவனை அப்படி பார்த்ததே இல்லை, அவனும் எனக்கு பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் அவன். அன்றைக்கி வாழையிலெல்லாம் போட்டு லஞ்ச் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. நைட்டு தேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி நான் பிளட் பிரதர் இருக்காங்களான்னு